இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான அரசியல் செய்தியை தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். பெரியாருக்கு மாலை அணிவித்து வெளியே வந்த விஜய்க்கு ஷாக். அருகே வந்த நபர் டி-ஷர்ட்டில் பாருங்க. சென்னை தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு பெரியார் திடலுக்கு சென்ற தவேகா தலைவர் விஜய் பெரியாரின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது நடைபெற்ற சம்பவம் ஒன்று பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. தவேகா மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதி தவேகா முதல் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை முன்னிட்டு நடிகர் விஜய் தனது கட்சிக்கு ஆள் சேர்க்கிறார். முக்கியமாக சில பழைய கைகளை கட்சிக்குள் கொண்டு வருவதற்கான பணிகளை நடிகர் விஜய் முடுக்கிவிட்டு உள்ளாராம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெறுமென கூறப்பட்ட நிலையில் அதை தள்ளி வைக்க முடிவெடுத்திருக்கிறார் விஜய் என்று கூறப்படுகிறது. பெரியார் மரியாதை இப்படிப்பட்ட நிலையில்தான் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு தவேகா தலைவர் நடிகர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை. பெரியாருக்கு மாலை அணிவித்து உள்ளார். பெரும்பாலும் அவரின் கொள்கை மதசார்பற்ற கட்சி கொள்கையாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக பாராட்டு விஜயின் செயல் திராவிட உணர்வாளர்களுக்கு மகிழ்ச்சியளிக்கிறது என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பெரியார் பெயரை உச்சரிக்காமல் அரசியல் நடத்த முடியாது என்பதை விஜயின் செயல் காட்டுகிறது. திராவிட கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட விஜய் செயல்பாட்டால் மகிழ்ச்சியே என்று அவர் கூறியுள்ளார். அதேபோல் பெரியார் திடலுக்கு விஜய் சென்றது ஆச்சரியமில்லை. பாசிசத்தை எதிர்த்த பெரியார் பாதையில் விஜய் வருவது மகிழ்ச்சியே. மதவாதத்துக்குள் சிக்காமல் விஜய் கட்சியை நடத்த வேண்டும். பெரியார் திடலுக்கு விஜய் சென்றதை காங்கிரஸ் வரவேற்கிறது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சுவாரசிய சம்பவம் இன்று பெரியார் திடலுக்கு சென்ற தவேகா தலைவர் விஜய் பெரியாரின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது நடைபெற்ற சம்பவம் ஒன்று பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. பெரியார் திடலில் தவேகா தலைவர் விஜயுடன் திமுக ஆதரவாளர் ரவுவர் செல்பி எடுத்துக்கொண்டார். திமுக கொடி போட்ட உடையுடன் வந்த அந்த நபர் சட்டென விஜயை பார்த்ததும் செல்பி கேட்டார். அவரின் உடையில் கருப்பு சிவப்பை கவனித்து விஜய் எதுவும் சொல்லாமல் அவருடன் போட்டோ எடுத்துக்கொண்டார். இந்த சம்பவம் பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. இப்போது கிட்டத்தட்ட திமுக அதிமுகவின் அதே கொள்கையை விஜய் பேசத் தொடங்கியுள்ளார். திமுகவிற்கு கண்டிப்பாக விஜய் போட்டிதான். அதே சமயம் திமுக வலுவான தலைமையுடன் இருக்கும் நிலையில் தோல்வி முகத்தில் இருக்கும் அதிமுகவின் வாக்குகளை குறிவைத்து விஜய் களமிறங்குகிறாரோ என்ற கேள்வி உள்ளது. இன்னொரு பக்கம் விசிக காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக புதிய கூட்டாளி கிடைக்கும் சூழலை விஜய் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். பாஜகவோடு சேர முடியாத விசிக காங்கிரஸ் போன்ற திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜய் உருவெடுத்துள்ளார்.